சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடன். இந்த கடன் விஷயத்தை தான் பார்ப்போம். கடன்கிறது பற்றி இன்னைக்கு எல்லாரும் வாங்க வேண்டியது இருக்கு. சின்ன மக்கள்ல இருந்து பெரிய வியாபாரம் செய்கிறவங்க, கோடிக்கணக்கில் முதல் போட்டு செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கடன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கடன் சரியான விகிதத்தில், சரியான இடத்தில், சரியான வியாபாரத்தில் செயல்படுகிறதா? இப்படி செயல்பட்டுச்சுன்னா யாருமே கடனாளி ஆக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கடன் அப்படிங்கிறது நேரம் சரியில்லாமை. இல்லைனா சொல்லுவாங்க, "அப்பா நான் எல்லாம் பண்ணேன்ப்பா, ஏன்னா என் நேரம் தான் சரியில்லை, இல்லைன்னா கிரகம் சரியில்லை" அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் உழைக்க தவறிவிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ உழைக்க மனம் வேண்டும், அப்போ கிரகத்தையுடைய குணம் வேண்டும். ஸோ பிளானட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும். 2வது உடல் ரீதியான சக்தி ரூபம். இந்த உடல் ரீதியான சக்தி ரூபம் பார்த்தீங்கன்னா, எண்ண அலைகள் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அகமகிழ்ச்சியோடு சிரிச்சிட்டு இருந்தால் தான் நமக்கூட பார்ட்னர்ஸாக இருந்தாலும் நிம்மதியாக இருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க, சண்டை வந்துடும். இது அண்ணன் தம்பியே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸாக இருந்தாலும் ஏன் பிஸ்னஸ்க்குள்ள அவங்களால உட்கார முடியல அப்படின்னா, ஈகோலேருந்து ஈஸிகோ போகிறது அவங்களால முடியாது. ஸோ அங்கே என்ன ஆகும், திடீர்னு சுல்லுன்னு கோவம் வந்துருச்சு, இல்லை முன்னாடி மாரி அவங்க பாசமாக இல்லை, முன்னாடி மாரி அவங்க கேரிங்காக இல்லை, முன்னாடி மாரி அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல, நான் தெளிவாக இல்லை. அவங்களே சொல்லுவாங்க சில பேர்லாம் நான் தெளிவாகவே இல்லை சார், ஏன் இந்த தப்பு பண்ணேன்னு தெரியல, ரொம்ப அழகாக பக்காவாக பிளான் பண்ணுவேன் சார், ஏன்னா இந்த தப்பு செஞ்சுன்னே தெரியல, ஏதோ தெரியல, கண்ணை மறைச்சிருச்சு. இவ்வளோ வார்த்தைகள் அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தவங்களை கடன் ஆக்குது. சார் கடன் வாங்கும் பொழுது, நம்மளால் முடியாதுதா, அடுத்த மாதமே இன்னொரு ப்ராஜெக்ட் வருது, அதை முடிச்சிடுவோம், அந்த கடன் அடிச்சிடலாம், அப்படி தான் கடன் வாங்குவாங்க. நம்மளால் முடியாதா, நம்மளுடைய இது செஞ்சுட்டா இது செஞ்சு முடிச்சிடுவோம், இது செஞ்சால் இந்த ப்ராஃபிட் வந்து இந்த கடனை கொடுத்துடலாம், இப்படி நினச்சி தான் யார் கடன் வாங்குவாங்க. கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் 100ல் அதிகபட்சமாக ஒரு 20% பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தப்பிச்சு வந்தவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா மாட்டிருப்பாங்க. எனக்கு நெளிவு சுழிகள் தெரிந்தாலும், உங்களுடைய ஆற்றல் தன்னலம் தன் பலம் தெரிந்தாலும் நம்மளுடைய எனர்ஜி பாசிட்டிவாக இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உழைப்பு வேண்டும், எனர்ஜி பாசிட்டிவாக இருக்க வேண்டும், நம்மளுடைய எண்ணம் எப்பொழுதுமே வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், உழைப்பு அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம் இல்லையா, அப்போ எதுக்குப்பா அந்த பரிகாரம்னா, உழைச்சாலே காசு வர முடியாது. உழைப்பு மட்டும் இருந்தாலும் உறுதி வேணும், உடம்புக்கு சக்தி வேணும். அந்த சக்தியில் புத்தியில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா, ஒரு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா, இந்த கிரக கோளாறு இருந்துச்சுனாக்கா சக்தி புஷ்ஷுன்னு காற்று விட்ட போனவே இழுத்துட்டு போயிடும். இன்ஜின் நல்லா இருந்தால் தானே ஒத்தனை பெட்டியும் இழுத்துட்டு ஓட முடியும். இன்ஜினுக்கு தெரியுமா எப்போ கோளாறு ஆகும்னு? தெரியாது. அதுமாரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 100% உழைப்புங்கிறது முக்கியம். நான் பரிகாரம் சொல்லும்போது தான் சொல்லுவேன், உழைப்பு ரொம்ப முக்கியம். தாங்கி விழும் பொழுதும் தாண்டி விழும் பொழுதும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு எனர்ஜி இருக்கு, ஒரு பூஸ்ட் மாதிரி தான் பரிகாரங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.